Praise the Lord. Merry Christmas and Happy New Year. இந்த புதிய ஆண்டு வருகிறது. எல்லோரும் மன மகிழ்ச்சியாக பழைய கசப்பான காரியங்களை எல்லாம் மறந்துவிட்டு புது எண்ணங்களோடு புதுமையான வாழ்வு வாழ புது வருஷத்துக்குள் செல்லுங்கள். நிச்சயமாக எல்லா நாளும் நல்ல நாளாகவே இருக்கும். வேதத்திலே நிலைத்து நில்லுங்கள். வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அதற்கு ஏற்ற பிரகாரமாக தொடர்ந்து வாழுங்கள். ஏனென்றால் வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. புது வருஷம் வந்தாலும் பழைய வருஷம் கடந்து போனாலும் இயேசுவை அறிந்து இயேசுவுக்குள் வாழாமல் எங்கள் சுயபலத்தால் வாழ்ந்தால் ஒருபோதும் சுகபலத்தோடு வாழ முடியாது. அதனால் சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொண்டு மனம் திரும்பி இயேசுவிடம் வாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள். நிச்சயமாக மெய்யான விடுதலையான வாழ்வு உண்டு. இது வேத வார்த்தையின்படி சத்தியம். இந்த நாளில் ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார். இந்த உலகத்திலே பல விதமான மக்கள், பல மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு ஒரு கடவுள் என்று வெவ்வேறு விதத்தில் கடவுளை இருக்கிறார் என்று நம்பி வாழ்கிறார்கள். ஆனால் இங்கு வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 8:4-6. இங்கு பாருங்கள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே பலர் விக்கிரகங்களை கடவுள் என்று வணங்குகிறார்கள். ஆனால் வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, விக்கிரகங்கள் ஒன்றுமே இல்லை. அது விக்கிரகம்தான். அது கண்ணிருந்தும் பாராது, காதிருந்தும் கேளாது, காலிருந்தும் நடவாது. அதனால் அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ண தேவை இல்லை. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இந்த உலக ஜனங்கள் பலவிதமான தேவர்களை கடவுள் என்று நம்பி வாழ்கிறார்கள். அப்படி இருக்குத்தான். ஆனாலும் எங்களுக்கு, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை அறிந்து உணர்ந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரே ஒரு பிதாவாகிய தேவன் தான் உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்கள், எல்லாமே பிதாவாகிய தேவனால் உண்டானது. இயேசு கிறிஸ்து மூலம்தான் எல்லாமே உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லாம் அவருக்காக. நாங்கள் வாழும் வாழ்க்கையே அவருக்காகத்தான். அவருக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு வாழ வேண்டும்? நாங்கள் எங்கள் சுய எண்ணத்தின்படி, சுய விருப்பத்தின்படி எங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது. வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, நாங்கள் எல்லோரும் அவருக்காகத்தான் வாழ வேண்டும் என்று. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தன்னுடைய வாழ்க்கையை பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார். எல்லா வேளையிலும் பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படிதான் வாழ்ந்து காட்டினார். அதே போலத்தான் நாங்களும் நீங்களும் இப்பொழுது இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்டோம். இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அதற்கு ஏற்ற பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்திலே குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும். இந்த நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அவருக்கு பிரியமானதை அனுதினமும் செய்ய வேண்டும். இயேசு எப்படிப்பட்ட கேரக்டர், எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவராக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த போதெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்தது. அவரை தேடி ஆயிரமான ஜன கூட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஏனென்றால் அவரிடத்திலே அந்த வல்லமை வெளிப்பட்டது. அவர்தான் மெய்யான தேவன். ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரே ஒரு தேவன் தான். ஆனால் நாங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவே எங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வந்து வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1:27.
இதை வடிவாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் எங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் செய்கிறார் என்றால், அதாவது தேவனே எங்களுக்குள் வாசம் செய்து எங்களை அனுதினமும் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறார். ஆலோசனையை தந்து அனுதினமும் பிதாவினுடைய சித்தத்தை எப்படி செய்ய வேண்டும், இயேசுவுக்கு எப்படி சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆலோசனைகள் தந்து எங்களை பலப்படுத்தி வழி நடத்துகிறார். அவருக்கு செவி கொடுத்து நாங்கள் அனுதினமும் வாழும் போது நிச்சயமாக எல்லா போராட்டத்தையும் வெற்றி கொள்ள முடியும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்னதை எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். நாங்கள் இயேசுவுக்கு, அதாவது ஒரே ஒரு மெய்யான தேவனுக்கு சாட்சியாக வாழும் போது இந்த உலகத்திலே பலவிதமான நெருக்கங்கள் வரலாம். ஆனாலும் அந்த நெருக்கத்தின் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் அந்த நெருக்க நேரத்திலும் இயேசுவையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் உதவி நிச்சயமாக வரும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். தேவ தூதர்களை எங்களை பாதுகாப்பதற்கு என்று, எங்களுக்கு உதவி செய்வதற்கு என்று அனுப்பி இருக்கிறார். அவர்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். சில வேளை எங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் நிச்சயம் பார்க்கலாம். ஆனாலும் சில வேளை அந்த வரம் எங்களுக்கு இல்லாவிட்டால் பார்க்க முடியாமல் இருந்தாலும் தூதர்கள் எங்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிற்கிறார்கள். அப்படி நின்று எங்களை காக்க, அவர்கள் எங்களை காக்கும்படியே, எங்களை வழிநடத்தும்படியே, எங்களுக்கு உதவி செய்யும்படியும் இருக்கிறார்கள். ஆதலால் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இயேசுவை நங்கூரமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தேவன் தான். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த எகிப்தின் ராஜாக்களை எதிர்த்து நிற்க திராணியை கொடுத்து அவர்களிடத்தில் இருந்து அந்த அடிமை விலங்கை உடைத்து வெளியே கொண்டு வந்தார். ஒரே ஒரு தேவன் தான் மோசையோடு இருந்தார். ஆனா எகிப்திலே பல தேவர்கள் இருந்தார்கள். ஆனா எல்லா தேவர்களையும் இந்த ஒரே ஒரு தேவன் மடங்கடித்தார். அதே தேவன் தான் இப்பொழுது இயேசு என்ற நாமத்தில் இந்த உலகத்தில் வந்தார். அவர் இப்பொழுது மகிமையின் நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் வாசம் செய்கிறார். கிறிஸ்துவாகிய இயேசு எங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஏனென்றால் வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அனுதினமும் உள்ளத்தில் வைக்கும் போது அந்த வார்த்தையாகிய ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் வாசம் செய்யும் போது நிச்சயமாக எங்களை பலப்படுத்துவார். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான சோர்வுகள் வரலாம். அந்த சோர்வுகளை எல்லாம் நாங்கள் எண்ணாமல் இந்த வார்த்தையை நோக்கி பார்க்கும்போது, வார்த்தையாகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்போது எங்களுக்கு பலம் உண்டாகும். அதே போலத்தான் அவருடைய சீசர்களும் அவருடைய வார்த்தையிலே தியானமாயிருந்து அனுதினமும் எல்லா நேரமும் ஒரு வெற்றி வாழ்வு வாழ்ந்தார்கள். அதே போல நாங்களும் நீங்களும் இன்றும் வாழ முடியும். ஏனென்றால் அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லா மக்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும். ஆதலால் நீங்கள் தெளிவாக இந்த ஒரே ஒரு தேவனை அறிவதற்கு ஒரே ஒரு வழி பரிசுத்த வேதாகமம். எத்தனையோ புத்தகங்களை படித்தோம். எங்கள் வாழ்க்கையிலே நல்லா வாழ்வதற்கு இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு அந்த வார்த்தையிலே நாங்கள், அந்த வெளிப்பாட்டிலே நாங்கள் கட்டப்பட்டால் நிச்சயமாக தொடர்ந்து ஒரு வெற்றி வாழ்வு வாழ முடியும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து, அந்த ஒரே ஒரு தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானதை செய்து வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்வு செழிப்பாக மாறும். துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். குறைவுகள் நிறைவாகும். இயேசு எங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்று தந்திருக்கிறார். இதை எங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிப்பதற்கு அவர் சொன்னதின்படி மனம் திரும்பணும், அவரிடத்தில் வரணும். அப்படி வந்தால்தான் நாங்கள் அவர் தந்த பாவ மன்னிப்பை, விடுதலையை, சுகங்களை, நித்திய ஈவனை பெற்று அவரோடு இணைந்து வாழ முடியும். இது வேத வார்த்தையின்படி சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள்,
சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். May God be with you.